பக்கோடா மோர் குழம்பு. ஹலோ, வணக்கம். தோசை பீஸா உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நான் காஞ்சனா ஜெயக்குமார். அருமையான பக்கோடா மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த மோர் குழம்புன்றது நம்ம ஏற்கனவே வெளியிட்ட பதிவுகளில் இருக்குது. ஆனாலும் இந்த பக்கோடா மோர் குழம்புன்றது செய்யறதுக்கு ரொம்ப சுவையாகவும் சுலபமாகவும் இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போது அதிவேகமாக செய்யக்கூடிய அதிரடியான அருமையான பக்கோடா மோர் குழம்பு. பார்த்தீங்களா, நம்ம கடலைப்பருப்பு, தூரம்பருப்பு மற்றும் தனியா அல்லது கொத்தமல்லி அப்படின்னு சொல்லக்கூடிய விதைகளை ஊற வச்சுருந்தேன். நான் ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிட்டேன். 20 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா தான் என்னாகும், அரைக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக வரும். அதனால் ஊற வச்சுட்டேன். இது கொஞ்சம் அரைச்சி முதல்ல எடுத்துடலாம். இப்போ சிறிதளவு அரைஞ்சிருக்குது. இது கூட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பச்சை மிளகாய், ஜீரகம் மற்றும் இஞ்சியை சேர்த்துக்கலாம். அடுத்தது தேங்காய் பூ. இப்போ நம்ம மோர் குழம்பு செய்ய போகிற பாத்திரத்தை அடுப்பில் வச்சிடலாம். அதில் நேரடியாக நாம் அரைத்து விழுத சேர்த்துக்கலாம். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணீர் விட்டு நல்லா அலசி ஊற்றிடலாம். மோர் குழம்புக்கு பொருத்தமான காய் இல்லை அப்படின்றதுனால தான் நம்ம கூட குழம்பே வைக்கிறோம். இப்போது சட்டுன்னு ரெடி பண்ணலாம். மஞ்சள் தூள். இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். அதனால் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பக்கோடா செய்ய போகிறோம். அதற்கு கடலை மாவு, சிறிது அரிசி மாவு, உப்பு. இதில் காரம் பிடிச்சிருக்கு, காரம் வேணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாம். அல்லது இதை காரம் சேர்க்காமல் உப்பு சேர்த்து பக்கோடா மாதிரியும் போட்டு எடுத்துடலாம். சிறிது மிளகாய் தூள் போடுறேன். இந்த மாவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது வெங்காயம் போட்டும் இந்த பக்கோடாக்கள் பண்ணலாம். அப்படி வெங்காயம் சேர்த்துக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்க, அல்லது நல்ல நாள் அப்படின்ற காரணத்தினால வெங்காயம் தவிர்க்கணும்னு நினைக்கிறவங்க வெங்காயத்தை தவிர்த்துட்டு குடைமிளகாய் போட்டுக்கலாம். குடைமிளகாய் போட்டு செய்து பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். அதனால் நான் ரெண்டுமே போட போகிறேன். குடைமிளகாய் மற்றும் வெங்காயம் போட போகிறேன். பிடித்தவங்க எது வேணாலும் போட்டுக்கலாம். வெங்காயம், குடைமிளகாய். இப்படி முதல்ல எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் லேசாக தண்ணி தெளித்து பக்கோடாக்கள் தயார் பண்ணலாம். இதோ நம்மளுடைய பக்கோடா மாவு தயார். இப்போ நம்ம 5 நிமிஷத்துக்கு அப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, மோர் குழம்பு நல்லா கட்டியான பக்குவத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த பக்குவத்துலேயே இருக்கட்டும். சிறு தீக்கு இதை மாற்றிட்டு திருப்பியும் மூடி வச்சு பக்கோடாக்களை முதல்ல தயார் பண்ணிடலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சான்னு சோதிச்சு பார்த்துட்டு பக்கோடாக்கள் போட ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் தயார் நிலையில் இருக்குது. நான் 2 விதமான பக்கோடாக்களையும் போடுறேன். அதாவது குடைமிளகாய் மற்றும் வெங்காயம். இப்போ நல்ல ஒரு கெட்டி பருவத்துக்கு நம்மளுடைய குழம்பு வந்துடுச்சு. இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கெட்டி ஆகிடுச்சின்னு நம்ம தெரிஞ்ச உடனே என்ன பண்ணோன்னா உப்பை போட்டுட்டு அடுப்பை முழுவதுமாக அணைச்சிடலாம். அந்த சூட்லேயே நாம் நல்லா கரைத்து அடித்து வைத்திருக்கக்கூடிய தயிர், கெட்டி தயிரை நல்லா அடித்து மோர் மாதிரி ஆக்கணும். தண்ணி சேர்க்காமலே அடித்து ஆக்கணும். அதை இப்போ இது கூட சேர்த்துடலாம். இந்த பக்குவத்தை பார்த்தீங்களா, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் அதே நேரத்தில் கட்டியாகவும் இல்லாமல் அருமையான பக்குவத்தில் நம்மளுடைய மோர் குழம்பு தயாராகிடுச்சு. இப்போ நம்ம அடித்து மோர் பக்குவத்துக்கு செய்யப்பட்ட தயிரை ஊற்றிட்டோம் இல்லைங்களா. அடுப்பை அணைச்சிட்டோம். ஏன்னா என்ன ஆகும்னா, நீங்கள் அதை ஊற்றும் பொழுது சூடு அதிகமாக இருந்ததுன்னா அந்த சூடுனால் அந்த பால் திரஞ்சிடும். அதாவது அந்த மோர் திரஞ்சிடுச்சுன்னா நம்மளுடைய மோர் குழம்பு சேர்ந்த மாதிரி இருக்குது. அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் நீரும் மோரும் தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு உருவம் கொடுக்க வேண்டான்றதுக்கு தான் நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். அதை தவிர உடனே மூடி வைக்கக்கூடாது. மூடி வச்சிங்கனாலும் அந்த மாதிரி தெரிஞ்சிடும். இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் கவனம் செலுத்தினீங்கன்னா நம்மளோட மோர் குழம்பு ரொம்ப அருமையாக வரும். இப்போ மோர் குழம்பு பார்த்திங்களா, அருமையான பக்குவத்தில் தயாராகிடுச்சு. பார்த்திங்களா, ஒரு அழகான நிறம் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. நம்மளுடைய பக்கோடாக்கள் தயார். பார்த்திங்களா, அழகான பக்கோடாக்கள். இது நம்ம இதுக்குள்ளே போட்டுடலாம். அதே நேரத்தில் தாளிக்கிறதுக்கான வேலையை செய்யலாம். இப்போ தாளிக்கிற கரண்டியில் சிறிது எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு, வெந்தயம் மற்றும் இந்த தாளிக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம் காய்ந்த மிளகாய்.
காய்ந்த மிளகாய் வந்து ஒரு நல்ல மணத்தை கொடுக்கக்கூடியது, அதனால் நம்ம இதை போடுறோம். அப்போ தான் இந்த மோர் குழம்புல ஒரு நல்ல வாசனை வரும் இல்லைங்களா, அந்த வாசனை வரணுன்னா இதெல்லாம் போடணும். இப்போ கடுகு வெடிக்க தொடங்கிடுச்சு. கருவேப்பிலைகளை போட்டு தாளிதத்தை முடித்துக்கலாம். என்ன நண்பர்களே, இந்த சுவையான மோர் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க இல்லையா? ரொம்ப சுலபமாக சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்து உங்கள் கருத்துக்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கோங்க. தோசை டு பீட்சா என்றென்றும் உங்கள் நாவிற்கும் வயிற்றிற்கும் நல்லதொரு சுவை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ப்ரெஸ் பண்ணுங்கள். தோசை டு பீட்சாக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்ஸ்கிரிப்ஷன் முற்றிலும் இலவசம். நன்றி, வணக்கம்.